அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே, புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும். மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு. வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப் யூடியூப் சேனல் வழங்கும் மனவாழ்வும் மனச்சிதைவும் தொடர் பயான் வழங்குபவர் மௌலவி யாசின் இம்தாதி அவர்கள். ஏடி கிளப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த திருமண நேரத்தில் வாலிபர்கள் இருக்காங்களா, ஆண்கள், அவங்க பெண்கள் அழகா இருக்கிறாங்களா அப்படியே கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது மார்க்கத்தில் கூடாது தானே. இந்த அழகை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்படிதானே மார்க்கம் சொல்லுது. ஆனால் இன்றைக்குள்ள வாலிபர்கள் இந்த மாதிரி பெண்ணு பார்க்கக்கூடியவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ இதையெல்லாம் உலமாக்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லணும்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கிறாங்க. சொல்லப்போனால் இது கேள்வி இல்லை, வேண்டுகோளாக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா வச்சிருக்கிறாங்க. ஆனால் இது என்னன்னா அவங்க ஒரு தரப்பில் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் அழகாக இருக்கிறாங்களா இல்லையான்னு திருமண நேரத்தில் பார்க்குற மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. பெண்களும் அழகை பார்க்கத்தான் செய்கிறாங்க. வணங்குதுங்களா. அதாவது தனக்கு அமையக்கூடிய அந்த துணை இருக்குது பார்த்தீங்களா, கணவனாக வரக்கூடியவன் அழகில்லாதவனாக இருக்கணும்னு எந்த பெண்ணாவது சொல்லுவாங்களா? அப்படியெல்லாம் இல்லை. அது குடும்பத்திலேயே எப்படி சொல்லி விடுவாங்க. பொண்ணு பார்க்குறதா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்க்குறதா இருந்தாலும் சரி, அழகான பையனை பாருங்கள், அழகான பொண்ணை பாருங்கள், அப்படி தான் என்ன செய்வாங்க, குடும்பத்தவர்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. நடைமுறையில் அந்த தம்பதியர்களாக இருக்கிறாங்கல்ல, அது திருமணம் செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்களா, அவர்களோடு என்ன செய்வாங்க, தனக்கு அமையக்கூடிய துணை அழகாக இருக்கணும்னு தான் என்ன செய்வாங்கன்னா எதிர்பார்ப்பாங்க. அதனால் இது ஒரு சாரார் மட்டும் அப்படி பார்க்கல, இரண்டு சாரார்கள் என்ன செய்கிறாங்க, ஆண் பெண் ரெண்டு சாராருமே இதை பார்க்க தான் செய்கிறாங்க. முதல்ல நம்ம அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்ளணும். இப்போ நம்ம ஏன் அழகையை நம்ம வெறுக்கணும்? அழகுங்கிறது என்ன ஈமானுக்கு எதிரான காரியமா? யார் ரொம்ப அழகாக இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட ஈமான் கம்மியாக தான் இருக்கும். அதே நேரம் மாநிலமாக யார் இருக்கிறாங்களோ, நடுநிலையாக யார் இருக்கிறாங்களோ, அல்லது அலங்கோலமாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் ஈமான் அதிகமாக இருக்குன்னு அப்படி ஏதாவது இருக்குதா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு அனுப்பிய நபிமார்களில் யூசுப் நபியை பற்றி நீங்கள் படித்து தான் இருக்கிறீங்க. அவர் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாருன்னு தானே அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், குர்ஆனில் சொல்லி தான் இருக்கிறான். நீங்கள் கூட 12வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்க்கலாம். அதில் அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். அந்த சம்பவத்துக்குள்ளே நம்ம இப்போ போக வேணாம். அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது பலம்மா ரைனஹு அக்பர்னஹு, யூசுப் நபியை அந்த பெண்கள் பார்க்கும் பொழுது அப்படியே மெய்மறந்து போனார்கள்ங்கிற அல்லாஹ். எந்த அளவுக்குன்னு கேட்டால் கத்தான ஐதியகுன்ன, யூசுப் நபி இப்படி வர்றாரு, வரக்கூடிய அந்த காட்சியை அந்த பெண்கள் என்ன செய்கிறாங்க, கூட்டமாக இருந்து யூசுப் நபியை பார்க்குறாங்க. பார்த்தவன்னா அவருடைய அழகுல மெய் மறந்து போயிட்டாங்களாம். எந்த அளவுக்கு மெய் மறந்து போனாங்கன்னா, யூசுப் நபி வரக்கூடிய நேரத்தில் இவர்களெல்லாம் சமையல் வேலைக்கு என்ன செய்கிறாங்கன்னா அப்படி ஒரு ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ கையில் கத்தி வச்சுருப்பாங்களே, அந்த கத்திரிக்காய் முருங்காவெல்லாம் நம்ம வெட்டுறோம்ல, அந்த மாதிரி கத்தியோடு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வேலை செய்கிற நேரத்தில் யூசுப் நபி வர்றாரு. அப்போ யூசுப் நபியை பார்த்தவன்னா அவருடைய அழகுல மெய் மறந்து அவர்கள் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா கத்தி, அந்த கத்தியில் அவர்களுடைய விரலையே என்ன செஞ்சுட்டாங்களாம், வெட்டிக்கிட்டாங்களாம். ரத்தம் வந்துருச்சான், பிளட்டு வந்துருச்சான். அது பிளட்டு வந்ததோட வக்குல்னா ஹாஷலில்லா, அல்லாஹ் புகழ்றாங்க. அல்லாஹ் ரொம்ப பெரியவன் அப்படின்னு புகழ்ந்து விட்டு மாஹாதா பஷரா, நிச்சயமா இவர் மனிதராகவே இருக்க முடியாது. இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், சங்கையாக்கப்பட்ட வானவராகத்தான் இவர் இருப்பார். ஏன்னா மனிதர்களில் ஆண்களில் இவ்வளவு பெரிய ஒரு அழகான ஆளை நம்ம என்ன செஞ்சதில்லை, பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி மனிதர்கள் அழகான ஒரு ஆள் இருக்கவும் முடியாது. இவர் நிச்சயமா வானவராக தான் இருப்பாருன்னு சொல்லி, அதாவது அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனுடைய அழகுல மெய் மறந்து அந்த பெண்கள் இப்படி நிலையில போயிட்டாங்கன்னு சொன்னா, அப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டால், இப்போ அழகுங்கிறது என்ன ஈமானுக்கு எதிரானதா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. அதனால இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அழகை பார்க்கக்கூடாதுனால இஸ்லாமிய என்ன செய்யலை, அப்படி சொல்லவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் திருமண நேரத்தில் ரசூல்லா யார் யாருக்கு திருமணம் நடக்க போகிறதோ அவர்களை பார்ப்பதற்கு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்கல்ல. அது ஏன் சொன்னாங்க? ஒரு ஆளுக்கு கல்யாணத்தை நம்ம ஏற்பாடு பண்ணுறோன்னு வைங்களேன், என் மகனுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்கன்னா அந்த திருமணம் நடத்துவதற்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சுருக்கணும், நேரடியாக பார்த்துருக்கணுங்கிறாங்க ரசூல்லா. என்னதுக்கு பார்க்கணும்? என்ன உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்து கதையாக பேச போகிறாங்க? அது எதுக்காக வேண்டிய ரசூல்லா பார்க்க சொன்னாங்க
அது காரணம் இருக்கத்தானே செய்யுது. ரசூல்லானுடைய காலத்தில் கூட ஒரு சஹாபி வந்து எனக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்லுவார். அப்போ ரசூல்லாவே கேட்பாங்க, ஹல் நலத்த இலைஹா, யாருக்கு வந்து நீ வந்து யாரை கல்யாணம் பண்ண போறையோ அந்த பெண்ணை நீ பார்த்துருக்கிறியான்னு கேட்குறாங்க. ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து பார்க்கறது என்பது திருமணத்தினுடைய நிபந்தனைகளில் ஒன்று. திருமண நேரத்தில் அது கணவனாக மாற போகிறாங்கல்ல, மனைவியாக மாற போகிறாங்கல்ல, அந்த பந்தத்தின் மூலம் அவர்கள் 2 பேருமே என்ன செஞ்சுருக்கணும், பார்த்துருக்கணுங்கிறாங்க ரசூல்லா. வேறு சில ஹதீஸுகளில் வேறு வேறு காரணமெல்லாம் வருது. ஏன்னா வந்து இந்த அன்சாரி பெண்ணை தான் வந்து இவர் வந்து திருமணம் செய்ய போகிறார், அன்சாரி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை. அப்போ அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த கண்ணில் வந்து பூனை கண்ணுன்னெல்லாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு தான் அவங்க. அப்போ நீங்கள் வந்து பார்க்காம வந்து திருமணத்தை நிச்சயம் பண்ணிட்டு அதனால் என்னதுக்கு விவகாரம்? முதல்ல போய் அந்த பெண் என்ன செஞ்சுருங்க, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு திருப்திப்பட்டால் மட்டும் திருமணம் செய்யுங்க அப்படிங்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லத்தானே செஞ்சாங்க. ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இதா ஹத்தபா அஹதுகுமுல் மர்அத்து ஃபைனிஸ்ததா அன் யன்துரு மின்ஹா இலாமா யதுஹு இலா நிகாஹுஹா ஃபல்யஃபால். நீங்கள் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, அந்த பொண்ணை பார்க்கும் போதே அவளை திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோன்றுகிறது என்று சொன்னால் அந்த பெண்ணையே நீங்கள் திருமணம் செஞ்சுக்குங்க. ஏன்னா திருமணத்தினுடைய முதல் அடிப்படையே என்னென்ன, பார்வை தானே. அதான் என் பார்வையில் வந்து நான் யாரை கல்யாணம் பண்ண போகிறேனோ அவங்கள வந்து என்ன நான் பார்வையில் கவரணம் இல்லை, அதே மாதிரி என்ன வந்து அவங்க கவரணம் இல்லை. இப்போ பார்வைங்கிறது அல்லாஹ் வந்து அதுக்கு தான் கொடுத்தும் இருக்கிறான். அதனால தான் ரசூலுல்லாஹ் பார்க்கவும் சொல்கிறாங்க. அதனால் திருமண நேரத்தில் வந்து பார்க்கக்கூடாது, அழகை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எதையுமே என்ன செய்யலாம் நம்ம, அது எதையுங்கிறது நான் சொல்கிறது வந்து அந்த எது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதோ அதை நான் சொல்ல வர்றேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செஞ்சுருக்கிறாங்க, அப்படி சொல்லியிருக்கிற காரணத்தினால அழகை பார்க்கக்கூடாதுன்னெல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்லை, அப்படி சொல்லப்படலை. அது என்ன வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால் அந்த அழகுக்கு மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, முக்கியத்துவம் கொடுத்து மற்ற விஷயங்கள் எல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்துடக்கூடாது. அது அழகாக இருக்கிறாங்க, அதனால் அதே நேரம் அவங்கள்ட்ட ஈமான் இல்லை, இஸ்லாம் இல்லை, விளங்குதுங்களா? அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆளை போய் நம்ம பண்ணலாமா? அது ரசூல்லா கூட சொன்னாங்களே, துன்கஹுல் மர்அத்து லி அர்பஈன், 4 நோக்கங்களுக்காக உலகில் ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறாள். ஒன்று என்னன்னா பொருளாதாரம், மாலு, வசதியை பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. இன்னொன்று ஜமாலு, அழகை பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. இன்னொன்று ஹசபு, கோத்திரத்தை பார்த்து என்ன செய்கிறாங்க, இது நல்ல குடும்பம், பெரிய குடும்பம்லாம் பேசுகிறாங்கல்ல, அதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து மார்க்கத்துக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா பண்ணுறாங்க. நீங்கள் வந்து மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஃபல்ஃபர் பிதாத்த தீன், மார்க்கமுடைய பெண்களை நீங்கள் திருமணம் செய்து வெற்றியை பெறுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மறுமை வெற்றி இருக்குல்ல, மறுமை வெற்றிக்கு ஈமான் தான் அடிப்படை. அப்போ யாரை வந்து நான் வாழ்க்கை துணையாக நம்ம ஏற்க போகிறோமோ அவங்கள்ட்ட ஈமான் இல்லைன்னா சந்ததியே நாசமாக போயிருமில்ல. அப்போ இதுக்கு வந்து ரொம்ப மெயினாக ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ஆணுக்கு மட்டும் போட்ட கட்டளை இல்லை. ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு பார்க்கறதுக்கு அவன் என்ன பண்ணுறான், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறான், ரொம்ப என்ன செய்யறான், ஒரு ஆண்மை உள்ளவன் மாதிரி அப்படி என்ன செய்யறான், கம்பீரமாக இருக்கிறான்னு வைங்களேன், அதனால் கல்யாணம் பண்ணக்கூடாது. அதுக்காக வேண்டி மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது. முதல்ல என்ன பார்க்கணும், ஈமானு, இந்த மார்க்க உணர்வு, இறையச்சம் அப்படிங்கிற அந்த வெளிப்பாடெல்லாம் இருக்குல்ல, அதையும் பார்த்துட்டு அழகையும் பார்க்குறீங்களான்னு அதெல்லாம் குற்றமெல்லாம் கிடையாது. வணங்குதுங்களா? அதனால் அழகை பார்த்து திருமணம் செய்யக்கூடாதுன்னெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யலை, சொல்லலை. இதில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் மட்டும் வரும். இப்போ நம்ம அழகை பார்க்கலாம், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு நம்ம சொல்கிறோமில்ல, அப்படின்னா அழகான பெண்களுக்கு மட்டும்தானே மாப்பிள்ளை கிடைக்கும், அழகான ஆண்களுக்கு மட்டும்தானே பொண்ணு கிடைக்கும். அப்போ அழகில்லாதவர்களுக்கெல்லாம் கிடைக்காது இல்லை, மார்க்கமே இப்படி சொல்லுதுன்னு நம்ம சொன்னோன்னு வைங்களேன். அப்போ அழகில்லாதவங்களுக்கெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் என்ன செய்யாது, அமையாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தோன்றும். இந்த எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வெட்டி, அது சொல்லுவாங்களே ஒரு வெற்று எண்ணம்னு. அழகுங்கிறத நம்ம சொல்கிறோமில்ல, இப்போ உங்களுக்கு எது அழகாக தெரியுதோ அதுதான் எனக்கு அழகாக தெரியுங்கிறதெல்லாம் கிடையாது. விளங்குதுங்களா? அழகுங்கிறது மனிதனுடைய ரசனைக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அழகுன்னு சொல்கிறது எனக்கு அசிங்கமாக தெரியும், நான் அழகுன்னு சொல்கிறது உங்களுக்கு அசிங்கமாக தெரியும். விளங்குதுங்களா? அதே மாதிரி தான் சில பேருக்கு நெட்டையாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு குட்டையாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஒல்லியாக இருந்தால் தான் பிடிக்கும், சில பேருக்கு குண்டாக இருந்தால் தான் பிடிக்கும். இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, மனிதர்களுடைய ரசனையை பார்க்குறோம்ல. சாப்பாடு மாதிரி தான், சாப்பாடு வந்து ஒரே சாப்பாடாக எல்லாத்துக்கும் பிடித்தமானது அப்படி இல்லைல்ல. அப்போ சில பேர்த்துக்கு இது பிடிக்கும், சில பேர்த்துக்கு அது பிடிக்கும். அந்த ஒரு அமைப்பில் தான் அல்ல அந்த உலகத்தையே என்ன செஞ்சுருக்கிறான், ஆக்கி வச்சிருக்கிறான். இந்த மனித சமுதாயத்தையும் அப்படி தான் ஆக்கி வச்சிருக்கான். ஏன்னா எல்லாத்துக்குமே வாழ்க்கை கிடைக்கணும்ல. இப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அழகை மட்டுமே, இந்த அழகை மட்டுமே மெயினாக்கி எல்லாம் எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தான்னு வைங்களேன்,
அப்போ மற்ற அம்சங்கள்லாம் அடிபட்டு போயிருமில்ல அதில். அதனால தான் எல்லாம் என்ன பண்ணுறான், இந்த ஏற்றத்தாழ்வுகளையும் கொடுத்து அந்த ஏற்றத்தாழ்வையும் ரசிக்கக்கூடிய தன்மையை என்ன செஞ்சுருக்கிறான், ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபட்டு கொடுத்துருக்கிறான். அதனால் நம்ம அழகை பார்க்குற காரணத்தினால அழகற்றவர்களுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்காது மாப்பிள்ளை கிடைக்காதுன்னெல்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருமே அழகானவர்கள் தான் இறைவனுடைய படைப்பில். பார்வைக்கு பார்வை என்ன செய்யும், மாறுபடும். அந்த பார்வையில் யார் ஈர்க்கப்பட்டார்களோ அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க, அவங்கள கல்யாணம் பண்ண போகிறாங்க. இதுதான் யதார்த்தமான விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆகூர் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப் யூடியூப் சேனல் மற்றும் மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங் இணைந்து இணையதளம் மூலம் நடத்தும் பரிசு மழை இஸ்லாமிய கேள்விகள் நிகழ்ச்சி 13வது மாதம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஆகஸ்ட் 1 முதல் நமது ஏடி கிளப் யூடியூப் சேனலில் மௌலவி யாசீன் இம்தாதி அவர்கள் வழங்கும் மனவாழ்வும் மனச்சிதைவும் சுமார் 25 நாட்கள் நடைபெற உள்ள தொடர் பயானிலிருந்து ஏடி கிளப் வாட்ஸ்அப் குரூப் மூலம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற செப்டம்பர் 1 அன்று ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரப்படி இரவு 10 மணி அளவில் சுமார் 25 கேள்விகள் கேட்கப்படும். முன்பதிவுக்கு ஸ்கிரீனில் உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்க. வெற்றியாளர்கள் அறிவிப்பு வருகின்ற செப்டம்பர் 6 ஜூம் காணொலி வாயிலாக நடைபெறவுள்ள ஏடி கிளப்பின் மாதாந்திர மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் மூலம் அறிவிக்கப்படும். பரிசுகள் மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங் மூலம் ஆர்டர் செய்து உங்களின் வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு ஏடி கிளப் வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஏடி கிளப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.